அந்த ஹே வாக்கிங்னா வரிசையை கையை பிடிச்சிட்டு இப்போ நாங்கள் 6-7 பேர் உட்காந்து 7 பேர் இப்படியே நடந்த ரோட்டில் எப்படி இருக்கும், பின்னால் ஒரு ஹாரன் மட்டும் கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் 1 by 1 போகிறது. இதை நீங்கள் டிசிப்ளினாக வச்சுக்குவீங்களா? இங்கே கிணத்துக்கடவு ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஹை ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராப்பரான ஸ்டூடெண்ட்ஸ்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாருமே சொல்லுவாங்களா? பொதுமக்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி வச்சுக்குவீங்களா? சரி, அப்பாவோட காரில் எத்தனை பேர் லாங்கில் போயிருக்கீங்க? என்ன வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு? ஏசி இருக்கா? இப்போ நாங்களாம் ஓட்டின கார் அந்த காலத்தில் என்னோட ஃபியட்டும் ஒரு ஜீப்பும், அதில் வேணா ஓப்பன் ஏசி, எல்லாருமே ஏசி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ கண்ணாடி இறக்குனா மட்டும்தான் ஏசி உள்ளே வரும், நேச்சுரல் ஏசி இல்லையா? இப்போ ஏசி உள்ளுக்குள்ளே இன்பில்ட். அந்த ஏசியில் என்ன வித்தியாசம்? ஸ்பீட் பிளைண்ட்னஸ்னு ஒன்று இருக்குது. ஸ்பீட் பிளைண்ட்னஸ்ங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்பா போயிட்டு இருக்கும்போது ஜாய்ஸ்டிக்ஸ் வச்சு எத்தனை பேர் இந்த வீடியோ கேம் விளையாண்டுருக்கீங்க? இப்படி சைடில் இப்படி ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த ஜாய்ஸ்டிக் வச்சு விளையாண்டுருக்கீங்களா? அந்த ஜாய்ஸ்டிக் மாதிரி ஒரு ஐகான் இருக்கும் அந்த இடத்துல, ஏசி போட்ட இடத்துக்கு மேலே இருக்கும். அது என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறதில்ல, அதுக்கு பேர் வெளி காற்றை முதல்ல உள்ளே கொண்டு வர்றதுக்கான. இப்படி ஸ்லைட் பண்ணிங்கன்னா வெளியே காற்று உள்ளே வரும். இப்படி ஸ்லைட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற காற்றை தான் மறுபடியும் ஏசி ஆகி உட்காந்துருக்கும். ஸோ இதனால தான் லாங்கில் போகும்போது நமக்கு ஒரு தூக்கம் வர மாதிரி ஒரு கொட்டாவி விடுறதெல்லாம் வரும். இப்போ நமக்கு அந்த ஸ்பீட் பிளைண்ட்னஸ் என்ன ஆகும்? இந்த கொட்டாவி வரும்போது நம்ம பாடி ஒரு மாதிரி ஆகிட்டு அது என்ன ஸ்பீடில் போகிறோன்னு தெரியாமல் இந்த காலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி காலை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம 60 தான் போயிட்டு இருக்கோம்னு பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம சைடில். ஆனால் நீங்கள் ஓடோமீட்டரை பார்த்தீங்கன்னா, ஸ்பீடோமீட்டரை பார்த்தீங்கன்னா அதில் என்ன காட்டும்? 80 காட்டும் அல்லது 90 காட்டும். நீங்கள் 60 தான் போயிட்டு இருக்கா தான் நினைப்பீங்க. பிகாஸ் உங்களுடைய ஹியூமிடிட்டி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்பீட் பிளைண்ட்னஸ்னால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மயக்கம், செயற்கையான மயக்கத்தினால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல் கால் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, இந்த ஸ்பீட் பிளைண்ட்னஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? ரிங் மிரரை பார்க்கணும், இந்த மிரரை பார்க்கணும், சென்டர் மிரரை பார்க்கணும், மறுபடியும் ஓடோமீட்டரை பார்க்கணும், அப்புறம் கார் ரோட்டை பார்க்கணும். இது ஒரு செகண்டுக்குள்ளே இப்படி கண்ணு போய் வரணும். ஒரு செகண்டுக்குள்ளே தான், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே வந்துச்சுன்னா நமக்கு அந்த தூக்கம் மறையும். அப்புறம் ராங்கில் போயிட்டு இருந்தாலும் கொஞ்சம் ஏசியை ஆஃப் பண்ணி அந்த இந்த ஓப்பன் ஏரை வெளியே உள்ளே விடணும். ஓகே, ஷூர். கேட்குதா? ஒரு சின்ன கதை. ஒரு ஆத்தோரமா ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பக்கத்தில் அந்த ஆறு இப்படி ஓடிட்டு இருக்கிற இடத்துல ஒரு வயசானவர் ஃபிஷ் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காரு, மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த மீன் பிடிச்சிக்கிறத பார்த்துட்டே இருக்க அந்த அம்மா நிறைய மீன் பிடிச்சி கொண்டு போறாரு. நம்ம அழைப்பினை ஏற்று திரு கமலக்கண்ணன் அவர்கள், சீஃப் டிராஃபிக் வார்டன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். Living being as God, then you cannot help them. You only can serve them. ஆண் பெண் மற்ற எந்த ஒரு உயிரினத்தையும் கடவுளாக நேசித்து விட்டால் அதற்கு உதவி செய்ய முடியாது, சேவைதான் செய்ய முடியும் என்ற விவேகானந்தரின் கோட்பாட்டின்படி இயங்கிக் கொண்டிருக்கும் நான் சார்ந்துள்ள டிராஃபிக் வார்டன் அமைப்பிலிருந்தும் என்னுடைய இயற்கை நேசி அறக்கட்டளையிலிருந்தும் பிறக்கும் போதே இருக்கும் வாளை விட பின்னால் முளைக்கும் கொம்புக்குத்தான் அழகும் வலிமையும் அதிகம் என்ற கண்ணதாசனின் வரிகளுக்கு ஏற்ப கொம்பு சீவ காத்திருக்கும் கண்மணிகளுக்கு காலை வணக்கம். யாரெல்லாம் வந்திருக்கோன்னு எச்எம் சொல்ல சொன்னாங்க இல்லையா? நான் ஃபார்மர் சீஃப் டிராஃபிக் வார்டன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கமலக்கண்ணன். சார் ரோட் சுல்தான்பேட் ஏஇ மிஸ்டர் அறிவழகன், அண்ட் இங்கே கிணத்துக்கடவு ஏஇ மிஸ்டர் பிரேம்குமார் உங்கள் எச்எம். பின்னால எங்களுடைய காவல்துறையினர் எல்லாருமே வந்திருக்கல, வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ல இருந்து. எதுக்காக? சாலை அங்க இருக்குது, பாதுகாப்பா நம்ம இங்க இருக்கோம். எதுக்கு பாது? போகும்போது சாலையில பாதுகாப்பா போகணும் இல்லையா? இத்தனை வருஷமும் சொல்லிட்டே இருக்கோம். இப்ப எல்லா ஸ்கூல்லையும் நாங்க சொல்லியே ஆகணுங்கிறதுக்காக அதை கொண்டு போயிட்டு இருக்கோம். ரோட் சேஃப்டி முதல்ல உங்களுக்கு உயிர் அமைப்பு இருக்கு இல்லையா? இங்கே அதோட இன்சார்ஜ் சார் இருக்கார் இல்லை? இங்கே நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்காங்களா? மகேஷ் சார்லாம் கிளாஸ் எடுத்தாரா? அப்போ உங்களுக்கு தெரியுமா டிராஃபிக் பற்றி? இந்த மாதிரி சிக்னல் எல்லாம் காட்டினா தெரியுமா? தெரியுமா? வெரி குட். அப்போ நம்ம சாலையில் போகும்போது பாதுகாப்பாக போயிடுவோமா? ஷூர். ஆனால் எனக்கு தேவையானது என்னென்னா, இந்த சாலையில் நீங்கள் போகிறது பாதுகாப்பாக போகும்போது அதோட ஆஸ்பெக்டை தெரிஞ்சு நீங்கள் போகணும். எத்தனை பேருக்கு அந்த ரோடு சயின்ஸ் இருக்கு இல்லையா?
சிக்னல்ஸ்னு கேட்டால் எல்லாம் 3 சிக்னல் தான் சொல்கிறீங்க. அந்த சிகப்பு, ஆம்பர், பச்சை. அது அல்லது ரோடு சைனில் அது சேர்ந்துடும். ரோட் சைன்ங்கிறது என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க? சைடில் என்ன சொல்லுங்க. நீங்க சொல்லுன்னு தப்பா சொல்லிட்டா நான் சரி பண்ணிட்டேன்னு நீங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். வெரி குட், வெரி குட். அவருக்கு கிளாப் கொடுத்துடலாம். இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் நமது கிணத்துக்கடவு எஸ்ஐ அவர்களை வருக 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 என இருக்கிற கொட்டியும் இரு கைகளையும் தட்டியும் அவரை அரசு நெல்லை கிணத்துக்கடவின் சார்பாக அவரை வருக 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 என வரவேற்றுக் கொள்கின்றோம். பலமாக இரு கைகளையும் தட்டபடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. டியர் டிராப்னா என்ன? டியர் டிராப், டியர்னா என்ன? கண்ணீர். கண்ணீர் துளி எப்படி இருக்கும்? இப்படி இல்லையா? மேல இருந்து ஒரு ஸ்பில்லர்ல தண்ணி விட்டீங்கன்னா எப்படி வரும்? உருண்டு வந்து வரும்போது இப்படி வந்துடும். தலைகீழா மேலே குமிழ் மாதிரியும் கீழே உருண்டியா வருமா இல்லையா? இப்படி தானே டியர் டிராப். படம் போடும்போது அப்படி தானே போடுறோம். 2 கண்ணை போட்டு வேற அங்கே இப்படி 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 சொட்டு சொட்டா விட்ற மாதிரி இல்லையா? அந்த டியர் டிராப். இந்த டியர் டிராப் மெத்தடில் கார்களை முதல்ல ஆரம்பித்தோம். அப்போ மாருதி தான் முதல்ல ஆரம்பித்த டியர் டிராப் மெத்தட் கார். நீங்கள் இங்கே கிணத்துக்கிடுவுங்கிறனால மற்ற டவுன்ஷிப்பை விட இங்கே நிறைய இயற்கையான ஏரியா, வாஸ்ட் ஏரியா இருக்குது. எத்தனை பேர் பேர்டு வாட்ச் பண்ணியிருப்பீங்க? பேர்டு வாட்ச்னா குட். எதெல்லாம் அதுலன்னு தெரியுமா? பறவைகள் எப்படி பறக்குதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. ஸ்பீடு, அப்புறம் முதல்ல ஒரு பறவை பறக்கும், அதுக்கு பின்னால 2 பறவை, அப்புறம் 3, 5, இப்படி வி ஷேப்ல பறக்கும் இல்லையா? எதுக்காக? இளமையான யங்கர் பேர்டு வந்து ஃப்ரண்ட்ல இருக்கும் முன்னால, அதுக்கப்புறம் பின்னால் அடுத்த பறவைன்னு வீக்கான பறவை கொஞ்சம் பின்னால் இருக்கும், வயசான பறவை எல்லாம். எதுக்காக? காற்றை கிழிச்சு போறக்காக. இந்த காற்றை கிழிச்சு போகும்போது நமக்கு இங்கிருந்து தெரியாது என்ன மாதிரி காற்று அடிக்குதுன்னு, பட் அவ்வளோ மேலே இருக்கும்போது விண்ட் ஃபோர்ஸ் அந்த பறவைக்கு இயற்கையாக தெரியும். போயிட்டு இருக்கிற பறவை நேராக அவங்க வீட்டுக்கு அங்கே போக வேண்டியதானே, நேராக நம்ம ஸ்கூல்கிட்ட வரும். அப்புறம் அப்படியே அந்த பாலத்துக்கு அந்த சைடு போகும், திருப்பி இப்படி போகும், அதுக்கப்புறம் தான் அந்த பஸ்ஸு தாண்டி அந்த பக்கம் போகும். பார்த்துருக்கீங்களா? இப்படி வளைஞ்சு போகிறது. இது விண்ட் ஃபோர்ஸுக்காக வருது. விண்ட் ஃபோர்ஸுக்காக வந்து அந்த லாங்கில் போயிட்டு இருக்கும்போது விண்ட் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா கீழே இறங்கி இல்லாத இடத்துல சுற்றி வந்து மறுபடியும் போகும். இது வந்து அந்த டியர் டிராப் மெத்தடை கவனிச்சிட்டு இருந்த என்ஜினியர்ஸ் ஏரோடைனமிக் மெத்தடில் தான் கார்களை செஞ்சாங்க. இப்படி இருக்கும் எல்லா காரும். இப்போ நான் வந்திருக்கிற கார் பார்த்தீங்கன்னா I10 இப்படி உருண்டே இருக்கும் மேலே. ஸோ விண்ட் ஃபோர்ஸ் இருக்காது. விண்ட் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்போது இல்லாதப்போ நமக்கு மைலேஜ் கிடைக்குன்னு சொல்லி தான் அந்த மாதிரி பண்ணுவோம், ஸ்பீடு கிடைக்குன்னு சொல்லி பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்பீடு டிசைனிங் இதெல்லாமே வந்து நாங்கள் இன்ஜினியரிங்லாம் பண்ணிட்டோம். அப்போ ஒரு கார் ஸ்பீடாக போகும், வேகமாக போகும், அதோட மெத்தடில் அது இருக்குது. அந்த மாதிரி போகிற காரை டிசைன் பண்ணி அதுக்கு தகுந்த ரோடையும் டிசைன் பண்ணி நாங்கள் விட்டுட்டோம். அப்போ அந்த கார் அங்கே ஸ்பீடாக போகும். ஸ்கூல் விட்டோன்னு வேகமாக ஓடிட்டேன்னு ஆகும். அந்த சைடு ரோட்டில் வந்துட்டு இருக்கிறவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒன்றா செவுத்தில் அடிச்சிருவாங்க, இல்லை உங்கள் மேலே அடிக்குவாங்க இல்லையா? அந்த டியர் டிராப் மெத்தடில் இருக்கிற அந்த மெத்தடில் இருக்க காரை எல்லாமே இப்போ எல்லா டிசைன் அதுதான். ஸோ அந்த மாதிரி டிசைன் வர கார், ஸ்பீடான கார் அதில் வருது. அப்போ வர்ற காரை வந்து நம்ம என்ன பண்ணணும்? 2 பக்கம் கவனிச்சுட்டு அந்த பக்கம் திரும்பி போகணும். இதுதான் ரோட் சேஃப்டியில் முதல் இது. ஸோ இந்த லேன் டிசிப்ளின் உங்களுக்கு வரும். ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். உங்கள் கைகளை வந்து இப்படி விரல் இருக்கு இல்லையா? இந்த விரல் வந்து இந்த கண்ணை பார்க்கட்டும். இந்த வலது விரல் வந்து அந்த ஹேர் வாக்கிங்னா வரிசையை கையை பிடிச்சிட்டு, இப்போ நாங்கள் 6-7 பேர் இங்கே உட்காந்து 7 பேர் இப்படியே நடந்த ரோட்டில் எப்படி இருக்கும்? பின்னால் வர ஒரு ஹாரன் மட்டும் கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் 1 by 1 போகிறது. இதை நீங்கள் டிசிப்ளினாக வச்சுக்கிறீங்களா? இங்கே கிணத்துக்கடவு ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஹைஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராப்பரான ஸ்டூடெண்ட்ஸ்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாருமே சொல்லுவாங்களா? பொதுமக்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி வச்சுக்குவீங்களா? சரி. அப்பாவோட காரில் எத்தனை பேர் லாங்கில் போயிருக்கீங்க? என்ன வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு? ஏசி இருக்கா? இப்போ நாங்களாம் ஓட்டின கார் அந்த காலத்தில் என்னோட ஃபியட்டும் ஒரு ஜீப்பும், அதில் வேணா ஓப்பன் ஏசி, எல்லாருமே ஏசி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ வந்து கண்ணாடி இறக்குனா மட்டும்தான் ஏசி உள்ளே வரும், நேச்சுரல் ஏசி இல்லையா? இப்போ ஏசி உள்ளுக்குள்ளே இன்பில்ட். அந்த ஏசியில் என்ன வித்தியாசம்? ஸ்பீட்
பிளைண்ட்னஸ்னு ஒன்று இருக்கு. ஸ்பீட் பிளைண்ட்னஸ்ங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்பா போயிட்டு இருக்கும்போது ஜாய்ஸ்டிக்ஸ் வச்சு எத்தனை பேர் இந்த வீடியோ கேம் விளையாண்டுருக்கீங்க? இப்படி சைடில் இப்படி ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஜாய்ஸ்டிக் வச்சு விளையாண்டுருக்கீங்களா? அந்த ஜாய்ஸ்டிக் மாதிரி ஒரு ஐகான் இருக்கும் அந்த இடத்துல, ஏசி போட்ட இடத்துக்கு மேலே இருக்கும். அது என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறதில்ல, அதுக்கு பேர் வெளிக்காற்றை முதல்ல உள்ளே கொண்டு வர்றதுக்கான ஸ்லைட் பண்ணிங்கன்னா வெளியே காற்று உள்ளே வரும். இப்படி ஸ்லைட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள இருக்கிற காற்றை தான் மறுபடியும் ஏசி ஆகி உட்காந்துருக்கும். ஸோ இதனால தான் லாங்கில் போகும்போது நமக்கு ஒரு தூக்கம் வர மாதிரி ஒரு கொட்டாவி விடுறதெல்லாம் வரும். இப்போ நமக்கு அந்த ஸ்பீட் பிளைண்ட்னஸ் என்ன ஆகும், இந்த கொட்டாவி வரும்போது நம்ம பாடி ஒரு மாதிரி ஆகிட்டு அது என்ன ஸ்பீடில் போகிறோன்னு தெரியாமல் இந்த காலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி காலை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம 60 தான் போயிட்டு இருக்கோம்னு பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம சைடில். ஆனால் நீங்கள் ஓடோமீட்டரை பார்த்தீங்கன்னா, ஸ்பீடோமீட்டரை பார்த்தீங்கன்னா அதில் என்ன காட்டும், 80 காட்டும் அல்லது 90 காட்டும். நீங்கள் 60 தான் போயிட்டு இருக்கதான் நினைப்பீங்க. பிகாஸ் உங்களுடைய ஹியூமிடிட்டி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்பீட் பிளைண்ட்னஸ்னால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மயக்கம், செயற்கையான மயக்கத்தினால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல் கால் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, இந்த ஸ்பீட் பிளைண்ட்னஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ரிங் மிரரை பார்க்கணும், இந்த மிரரை பார்க்கணும், சென்டர் மிரரை பார்க்கணும், மறுபடியும் ஓடோமீட்டரை பார்க்கணும், அப்புறம் கார் ரோட்டை பார்க்கணும். இது ஒரு செகண்டுக்குள்ளே இப்படி கண்ணு போய் வரணும். ஒரு செகண்டுக்குள்ளே தான், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே வந்துச்சுன்னா நமக்கு அந்த தூக்கம் மறையும். அப்பொழுது ராங்கில் போயிட்டு இருந்தாலும் கொஞ்சம் ஏசியை ஆஃப் பண்ணி அந்த இந்த ஓப்பன் ஏரை உள்ளே விடும். ஓகே, ஷூர், கேட்குதா? ஒரு சின்ன கதை. ஒரு காத்தோரமா ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பக்கத்தில் அந்த ஆறு இப்படி ஓடிட்டு இருக்கிற இடத்துல ஒரு வயசானவர் ஃபிஷ் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காரு, மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த மீன் பிடிச்சிக்கிறத பார்த்துட்டே இருக்க அந்த அம்மா நிறைய மீன் பிடிச்சி கொண்டு போறாரு. நினைவு பரிசுகளை நமது பள்ளியின் சார்பாக வழங்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. இதோ நினைவு பரிசுகளை தலைமை ஆசிரியர் அவர்களும் தமது இசை கருத்துக்கடவுக்கு அவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது சற்று பலமாக கைத்தட்டும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கைத்தட்டுகளே எங்களை உற்சாகப்படுத்தும், உங்களையும் உற்சாகப்படுத்தும் என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு நினைவு பரிசுகளை அன்புடனும் பண்புடனும் பாசத்துடனும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுக்காகவும். பொற்கொள்ளங்களாலே நினைவு பரிசுகளை நமது பள்ளியின் சார்பாக வழங்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. இதோ நினைவு பரிசுகளை தலைமை ஆசிரியர் அவர்களும் தமது இசை கருத்துக்கடவுக்கு அவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது சற்று பலமாக கைத்தட்டும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கைத்தட்டுகளே எங்களை உற்சாகப்படுத்தும், உங்களையும் உற்சாகப்படுத்தும் என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு நினைவு பரிசுகளை அன்புடனும் பண்புடனும் பாசத்துடனும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுக்காகவும்.